ஷூம் போடக்கூட வக்கு இல்ல. கோவை மாணவிக்கு உண்மையிலே நடந்தது இதுதான். பிரபல நடிகை பகீர்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். சென்னையில நவம்பர் 9ஆம் தேதி 2025ல தமிழ்நாட்டையே பரபரப்பாக்குற மாதிரி கோவை கல்லூரி மாணவி மீதான இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை எல்லாருக்குமே ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தி கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னுடைய கருத்துக்கள பயங்கரமா ஷேர் பண்ணியிருக்காங்க. புதிய சிந்தனை அப்படின்ற யூடியூப் சேனல் தான் வந்து ஃபுல்லா அவங்க பேசினத கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க சம்பவத்த கண்டிச்சுட்டே, பாதிக்கப்பட்ட மாணவியுடைய பொறுப்பின்மை, அதே மாதிரி சமூக கலாச்சாரத்தின் தோல்வியை இது சுட்டிக்காட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டி சமூக வலைதளங்கள்ல பரவலான விவாதத்த தூண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம, கோவை அருகே கடந்த வாரம் நிகழ்ந்திருக்க இந்த சம்பவம் 21 வயதான முதுகலை மாணவி ஆண் நண்பரோட இரவு 11 மணி அளவுல தனியான இடத்துல கார்ல பேசிக்கிட்டே போன சமயத்துல 3 மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆண் நண்பரை தாக்கி மாணவிய கடத்திட்டு போயிட்டு 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு இழுத்துட்டு போயிட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் தமிழ்நாடு அரசு அதே மாதிரி காவல்துறையின் சட்ட ஒழுங்கு நிலைப்பாட்டை வந்து கேள்விக்குறியாக்கி இருக்கு. பேட்டியில கஸ்தூரி கூறினது என்னன்னா, இந்த சம்பவத்துல தான் குரூரமா பாக்குறேன். அதாவது போலீசாருடைய வராத இருட்டான அந்த ஒரு பகுதிக்கு, ஒதுக்குப்புறமான இடத்துக்கு இரவு 11 மணிக்கு ஒரு ஜோடி போகுது அப்படின்றது முதல் பொறுப்பின்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா பாத்தீங்கன்னா, நாட்டுடைய நடப்பு மோசமா இருக்கக்கூடியதுன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இது அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான காவல்துறையுடைய தோல்வி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் தெரியும் இடத்துல தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. முதல்ல சுதந்திரம் என்ன? எதுக்காக சுதந்திரத்தை பயன்படுத்தணும்? பெண்ணுக்கு ஆண் சமம் தான். ஆனா பின்விளைவுகளை ஏன் அரசு சுமக்கணும்? போலீஸுக்கு அழுத்தத்துக்கு இது ஆளாகுது. பார்த்து சேஃப்டியா இருந்திருக்கணும். பெண்ணியவாதிகளை பார்த்தே இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நடுராத்திரியில முன்பின் தெரியாத ஆணோட இவங்க எதுக்கு போனாங்க? இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு தரப்புல அவங்க இதெல்லாம் சொல்றது சரிதான். அந்த பொண்ணு சரியானவங்க, தப்பானவங்க, வேற ஒரு ஆளு, தவறானவங்க. என்னவா இருந்தாலும் இத்தனை மணிக்கு அவங்க போகணும், போகக்கூடாதுன்றத சொல்றது சரிதான். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா? நீ போனனால தான் உனக்கு இப்படி நடக்குது. நீ இப்படி பண்ணனால தான் உனக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்றது பாதிக்கப்பட்டவங்கள வந்து ஒரு குற்றவாளி ஆக்குது. சில சமயத்துல விலைமாதுக்களுக்கு நடக்கக்கூடிய அபியூஸ்ல அவங்க இதுதானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். நிறைய அரசியல் தலைவர்களும் பேசும்போது அந்த பொண்ணு அந்த மொமெண்ட்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்கறதா இருக்கட்டும். நீங்க ஏன் அதை பண்ணீங்க? நீங்க ஏன் அங்க போனீங்க? அப்படின்னு கேட்கிற கேள்வியா இருக்கட்டும். ரொம்ப அபத்தமா இருக்கு. நிறைய பிரபலம்னு சொல்றவங்க, அரசியல்ல பின்புலம் இருக்கவங்க, பெண்ணியவாதி சோசியலிஸ்ட்னு பேசுறவங்க, பெண்ணுடைய காவலர்னு பேசுறவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்க. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், காதலிச்சா செத்துப்போன பசங்களை சொல்றதும், அதே மாதிரி நீ இந்த நேரத்துல போனனா உனக்கு இதுதான் நடக்கும்னு சொல்றதும், இந்த உடை அணிஞ்சிருக்கன்னா இதுதான் நடக்கும்னு சொல்றதும் மிகப்பெரிய தவறு. இதை சோசியலா இருக்க எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு தவறானவங்களா இருக்காங்க, தப்பே பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்றதை தாண்டி அவங்க பொண்ணா இருக்காங்கன்றதுக்காக இந்த ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறது தவறு. ஒரு ஆண் காதலிக்கும் போதுமே இதே இஷ்யூ தான் வருது. அவர் ஏன் காதலிக்கிறாரு? வேற ஜாதியில இருக்க பொண்ணை காதலிக்கலாம்னா அப்படின்னா கொலை தான் செய்வோம். அவங்க குடும்பத்துக்கும் இது இருக்கு இல்லையா? பெத்தவங்களுக்கும்னு பேசுறதும் இதுவும் ஈக்குவலா தான் போயிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க.